அனைவருக்கும் வணக்கம். கோவை தபால் நிலையத்தில் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்த 21 வயது பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்த 45 வயது தபால் நிலைய அதிகாரிக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை அருகே நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்த 21 வயது இளம்பெண் கோவையில் உள்ள ஒரு தபால் நிலையத்தில் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். அந்த பெண் ஊழியர் நேற்று முன்தினம் மாலையில் அலுவலகத்தில் பார்சல் பிரிவில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அதே தபால் அலுவலகத்தில் பணிபுரியும் தபால் நிலைய அதிகாரியான சூலூரை சேர்ந்த விஜயகுமார் வயது 45 என்பவர் அங்கு வந்துள்ளார். அவர் திடீரென அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் ஊழியர் கூச்சல் போட்டுள்ளார். உடனே விஜயகுமார் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இது பற்றி அந்த பெண் தனது குடும்பத்தாரிடம் கூறி அழுது உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினரான உத்தமன் விஜயகுமாரை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் விஜயகுமார் காயமடைந்தார். பாலியல் தொல்லைக்கு ஆளான அந்த பெண் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் பேத்தனூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தபால் நிலைய அதிகாரியான விஜயகுமாரை கைதும் செய்தனர். இதற்கிடையே கத்திக்குத்தி சம்பவம் தொடர்பாக விஜயகுமாரும் பேத்தனூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அந்த பெண் ஊழியரின் உறவினரான உத்தமனை வலைவீசி தேடி வருகிறார்கள். பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தபால் நிலைய அதிகாரியை அந்த பெண்ணின் உறவினர் கத்தியாலே குத்திய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.